ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜியான் தான் இப்போ ரெசார்ட்டில் இருக்கான்ல. ஸோ ரெசார்ட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமும் ஜோ பேசுறது மட்டும்தான் இவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஜீவான் வேறு கால் மேலே கால் அடிச்சுக்கிட்டே இருப்பான். இவனா எடுக்கவே மாட்டான். பார்த்தா இவன் ஜோ பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சரி என்ன இவன் ஃபோனே எடுக்க மாட்டான், நேர்லேயே போய் பார்த்துலாம்னு சொல்லிட்டு ரெசார்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இருப்போம். இங்கே கட் பண்ணால் ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஜோவும் அழுதெல்லாம் முடிச்சுட்டு மேடம் வெளில வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்களே, சரி ஓகே அழுததெல்லாம் போதும் வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதை வேறு ஒளிஞ்சிருந்து பார்க்குற நம்ம மேயர் வந்துப்பா அரை மணி நேரமாக அழுதுட்டுருப்பா, லஞ்ச் டைமே வந்துருச்சு, சரி ஓகே நம்மளுக்கும் பசிக்குது நம்மளும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புவார். பார்த்தா அதை இவள் பார்த்துருவா, மேயர்னு சொல்லிட்டு இவளும் கூப்பிடுவாளே. ஆனால் இவர் நிற்காமல் கரெக்டாக அவள் கிட்ட வந்துட்டு டேர்ன் பண்ணிட்டு அப்படியே போயிடுவார் பேச வரா மாதிரி. இவளும் மேயர் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாளே, நீ ஹாப்பியாக இருக்கலாம் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் செம்ம ஜாலியாக அப்படியே போயிடுவார். ஆமாம் இவருக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் முழிச்சிட்டு நின்றுட்டு இருப்பான். இந்த பக்கம் ரெசார்ட்டுக்கு வந்த இந்த ஜீவன் விஷப்பூச்சி ஸ்ட்ரெயிட்டாக அவனை பார்க்க போகாமல் அவங்க அக்காவை பார்க்க வந்துடுவா. இந்த மாதிரி ஜோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கிட்டா. இது அவனுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல, நானும் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான், அவன் எங்கே இருக்கானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாளே. ஈரவும் அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்லுவாள். பார்த்தா ஜியானும் அங்கே வந்துடுவான். ஆமாம் என்னடா இவள் சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இல்லை இவள் சொல்கிறது எல்லாமே பொய், இவள் ஜோ மேலே செம்ம கடுப்பில் இருக்கான், அதனால் இவள் பொய் மேலே பொய்யா சொல்லிகிட்டு இருக்கா, அதெல்லாம் நம்பாத, அவன் உன்னை பேட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இல்லாத அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிவிடுவான். உடனே என்னம்மா இதை இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இல்லை நான் தான் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன் போல், சரி ஓகே எனக்கு டைம் ஆகுது நானும் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்ப பாம்பாலே. இதுக்கப்புறம் நீ ஜோ விஷயத்தை தலையிடாத அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக மிரட்டி விட்டுருவான். அவளும் கோச்சிட்டு அப்படியே அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடிடுவாளே. இவன் உடனே ஹீரோவுமா டே இருந்தாலும் இவ்வளோ ஆஷாவாக பேசுவா, அவள் பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இல்லை என் விஷயம்னா பரவாயில்ல, ஜோ விஷயத்தில் இதுக்கப்புறம் இப்படி பேசினா தான் இவன் தலையிட மாட்டான்னு சொல்லிட்டு இவன் நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுவான். பார்த்தா இவளா பின்னாடி வரானா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே போவாளே. கடைசியில் பார்த்தா அவன் வெளில வருவான். அதை பார்த்த உடனே மேடம் அப்படியே குடுகுடுன்னு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் இப்போ எதுக்கு ஒரு பொய் சொல்கிற, பொய் புழுகு மூட்டை பின்னாடி போய் வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே சீன் போடுவாளே. நான் ஏன் உன் பின்னாடி வரேன், எனக்கு வேலை இருக்குது நான் அதை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இவளுக்குமா செம்ம பல்ப் ஆகிடும். உடனே நான் இல்லை லஞ்ச் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் உன்னை தேடிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இல்லை எனக்கு டைம் ஆகுது நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை இக்னோர் பண்ணுறான். ஆமாம் ரெஸ்டாரண்ட்டில் தான் யாருமே இல்லையே எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கேட்பாளே. ஆமாம் ஜோ இருப்பாளே எங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இல்லை அவன் அன்றைக்குமா போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே உனக்கு சமாஷாக ஆகிடும். இந்த பக்கம் பார்த்தா ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்லேயே நம்ம ஜோ பயங்கரமாக வேலை செஞ்சுட்ருக்கா, கஸ்டமர்ஸ் வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே நம்ம ஜியான் உட்காந்துட்டுருப்பான். ஜியானை பார்த்தோன்னே சமாஷாக ஆகிடுவாய், என்னடா சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கேன் நீ வரேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே இவனும் இல்லை நீங்கள் போயிட்டோன்னு நினச்சி பயந்துட்டேன், சரி அதனால தான் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன், எப்படி இருக்க இப்போ நீ ஓகேவா வேலைலாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இல்லை கொஞ்சம் வேலை தான் இருக்குது அதையே முடிச்சிருவேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் உட்காருவாள். இவளும் இல்லை எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொன்னதெல்லாம் நீ ஒரு மாதிரி தப்பாக எடுத்துக்கிட்டியான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன், நீ எனக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்க, நீ எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வேறு தேங்க்யூ சொல்லுவாங்களாம். இவனுமா பரவாயில்ல அதெல்லாம் விடு, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே இல்லை உன் மேலே ஒரு ஃபீலிங் இருந்ததில்ல அது இப்போ 90% இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். என்னது ஓவர் நைட்டில் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் முன்னாடி 100 ஆர்டின் பலூன்ஸ் 90 பலூன்ஸ் பறந்து போச்சு, இன்னும் 10 தான் இருக்குது, அதையும் நான் இன்னும் கொஞ்சம் நாளில் உடச்சி நானே எல்லாத்தையும் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்ட உடனே நீ இங்கே ஸ்டே பண்ணல, நீ உன் அண்ணன் ரெஸ்டாரண்ட்டே போயிட்டு ஸ்டே பண்ணு, ஸோ நீ அங்கே இருந்தனா நான் பேலன்ஸ் இருக்கிற பலூன் உடச்சி நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே நான் கோஆப்ரேட் பண்ணுறேன், ஆனால் அங்கெல்லாம் போய் என்னால் ஸ்டே பண்ணிகிட்டுலாம் இருக்க முடியாது, என் அண்ணனுக்கு தெரிந்தால் கொன்னுடுவான் என்ன, ஆல்ரெடி என் அக்கா வேறு இப்போ போட்டு கொடுத்துட்ருப்பான், ஸோ செம்ம கானில் இருப்பான் என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிவிடுவான். அதே மாதிரி பார்த்தா அங்கேயே அவன் செம்ம கடுப்பில் இருப்பான், என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது ஹீரா வேறையா. ஆமாம் இதெல்லாம் செல்லுமா என்ன, வேணால் நம்ம லாயர்கிட்ட பேசி அந்த கான்ட்ராக்டை வேணால் கேன்சல் பண்ண வைக்கலாமா அப்படின்னு சொன்னோம். இல்லை பரவாயில்ல விடு, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான், ஸோ அவன் கூட இருக்கிறதுனால இவன் கொஞ்சம் உருப்படுவான், இப்போ காசும் கம்மியாக செலவு பண்ண ஆரம்பிச்சிடான், சரி ஓகே விடு அவகிட்டே இருக்கட்டும், அவளும் நல்லா பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு தான்
இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் இவன் எப்படி இவ்வளோ சாஃப்டாக ஒரு வேளை அம்மா மாதிரியோ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கேட்பாளே, இல்லை இல்லை அப்படிலாம் இருக்காது, ஒரு வேளை அவங்க அப்பா மாதிரி போல அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஃப்ராங்காக பேச ஆரம்பிச்சிருவாளே. உடனே ஜங்குக்கா சமக்கம் வந்துடும், ஏய் லூசு இந்த மாதிரிலாம் உளறிட்டு இருக்காத மற்றவங்க முன்னாடி, அவன் ஜியானுக்கே வந்து அவங்க அப்பாவை பற்றி முழுசாக தெரியாது, நீ வேற இதை எல்லாரும் முன்னாடியும் உளறி அவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறேன், உன் வாயை வச்சுட்டு சும்மா இரு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிவிடுவான். இந்த பக்கம் பார்த்தா இந்த நாவலிஸ்ட்டும் அவங்க பார்ட்னரும் இந்த புரோக்கர் அங்கிள் கிட்ட வந்துட்டு, நான் இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதலான்னு இருக்கேன், ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இந்த ஊரை பற்றி, இங்கே இருக்கிற மக்களை பற்றியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் இங்கே 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிஷர்மேன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாராமே, அவங்களோட ஒய்ஃப் கூட இப்போது எங்கே டைவிங் லேடியாக இருக்காங்களாம், அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவராக பயங்கர டென்ஷன் ஆகிடாரு. நீங்கள் அதை தவிர வேறு எது வேணாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன், இதை பற்றிலாம் ஊருக்குள்ளே கேட்டு சுற்றாதீங்க, எல்லோரும் செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆமாம் ஏன் எல்லாருமே இவ்வளோ பற்றியே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பார். பார்த்தா கிம், அங்கிள் அங்கே என்ன பண்ணுறீங்க, வாங்க சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே, சரி இருமா நான் போய் பாட்டில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். பார்த்தா இந்த ஆன்ட்டிங்களா, ஆமாம் இந்த ஜங்கு என்ன கிளாஸுக்கு வரானா இல்லையா, அட்டன் பண்ணுவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்களே. உடனே கிம்முமா, இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் வேறு அவங்ககிட்ட பயங்கர ஆஷாக நடந்துக்கிட்டேன், ஸோ அதனால் அவன் வேறு பயங்கர ஹர்ட்டில் இருக்கான், ஸோ அவன் கிளாஸில் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சோகமாக இருப்பாங்க அவனை நினச்சி. பார்த்தா தலைவனா எப்பவும் போல் இவங்களை ஒளிஞ்சிருந்து வேறு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்டி நான் இங்கே ஹர்ட் ஆகி நின்றுட்டுருக்கேன், நீ அங்கே ஜாலியாக சரக்கு அடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போக பார்ப்பானே. பார்த்தா கீழே ஒரு கல் இருக்கும், அதில் வேற இடிச்சுப்பான். டேய் நானே ஆல்ரெடி ஹர்ட்டில் இருக்கேன், இதில் நீ வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கல்லுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். செம்ம கடுப்பாய் அந்த கல்லை வேற தூக்கி அந்த தண்ணியில் போட்டுருவாங்களா, எல்லோரும் செம்மையாக பயந்துருவாங்க, என்னடா சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பார்த்தா அந்த ஆன்ட்டிங்கெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகி அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு ஒரு வேலையே இல்லையா, சரக்கு அடிச்சு இந்த மாதிரி தான் போதையில் பண்ணிகிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தினோடனே இவனும் செம்மையாக பயந்துருவான். ஐயோ நம்மளை பார்த்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட பார்ப்பானே. பார்த்தா கிம்மும் எட்டி பார்ப்பாங்க, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு. இவனா இதுதான் சான்ஸ், இருட்டில் நம்ம ஃபேஸ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சே ஓடிடலான்னு சொல்லிட்டு ஓடுவானே. அந்த அங்கிளோ, டே நீ தான் அன்றைக்கி தூக்கி போட்டுவேன் இருறா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்டிடுவார். இந்த பக்கம் பார்த்தா ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. இங்கே ஜோவும் ஜியோனும் நின்று சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜோவா, இதுக்கப்புறம் நீ என் இடத்துலேயே பார்த்துக்கோ, இதுதான் நல்லா பெருசாக இருக்குது, உனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இதுக்கப்புறம் நீ எதுக்கு எனக்காக சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படி வரியா, அப்போ என்ன நம்ம 2 பேரும் ஒன்றாவே தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்பானே. சீ நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல, நீ எதுக்கு இதுக்கப்புறம் எனக்காக விட்டு கொடுக்கணும், நானே போய் உன் இடத்துல படுத்துக்கிறேன், நீ இங்கேயே படுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம்ல உனக்கு தான் உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு இவ்வளோ கம்ஃபர்ட்டு, சரி ஓகே நானே இங்கே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவனும் படுக்க போவானே. சரி ஓகே நீயே படுத்துக்கோ, நான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட திங்ஸ் எல்லாம் எடுக்க பார்ப்பாளே. பட்டு நீ இவனும் ஏஞ்சிரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீயே இங்கே தூங்கு, நான் என் இடத்துலேயே தூங்குறேன், அதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, சில விஷயத்துக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு சொன்ன உடனே, ஆமாம் என்ன கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. ஆமாம் அங்கேருந்து தான் உன்னை கிளியராக பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே, என்னடா சொல்கிறேன் கிளியராக பார்த்துறியா, என்னடா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. ஆமாம் எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் விளையாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவான். அடா பாவி எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் செம்ம ஷகியாக போயிடும். கவலைப்படாத, நான் ஒன்றும் அவ்வளோ இன்டீசென்ட்டான ஃபெலோலாம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே இவ்வளோ வெளில பிடிச்சி அப்படியே ஸ்க்ரீனை போட்டு விட்ருவா. நீ ஸ்க்ரீனை வச்சு 3 நாளும் எனக்கு எல்லாமே தெரியும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாளே. என்னடா சும்மா தெரியும் தெரியும்னு சொல்கிறேன், உனக்கு அப்படி என்ன தான் தெரியும் சொல்லு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. எனக்கு க்யூட்டாக ஒரு பொண்ணு தான் தெரியும், அவள் டெய்லி காலைல சீக்கிரமாக ஏஞ்சிப்பா, பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாள், அவளை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மோட்டிவேட்டாக இருக்கும், சார் நான் என் லைஃப்பில் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே ஒரு பெரிய மரியாதையே வந்தது தெரியுமா, ஒரு 100 பலூன்ஸ் இருந்தது ரெஸ்பெக்டாக, அதில் ஒரு 10 மட்டும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உடஞ்சி போச்சு, பட் இருந்தாலும் 90 பலூன்ஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, கவலைப்படாத இதுக்கப்புறம் நானும் அந்த பலூன்ஸ் உடையாத மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தூங்க போயிடுவாள். இவனுமா அப்படியா மேடம் சரி போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தூங்க ஆரம்பிச்சிருவான். இவளுமா பயங்கரமாக ஃபீலிங்ஸில் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். மார்னிங் பார்த்தா எல்லாரும் தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் சானுக்கா மனசே கேட்காது. டே என்னடா சொல்கிறேன்னது, அவன் மேலே உனக்கு பெரிய மரியாதை இருக்கா, ஏன்டா ஒரு பொண்ணு உனக்கு அது தெரியுமா தெரியாதா, அவன் மேலே உனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே வரலையா, இப்போ அவளுக்கு உடம்பு வேறு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு, ஸோ உனக்குள்ளே ஏதாவது வந்திருக்கணுமே, அவளுக்கும் ஏதாவது வந்திருக்கணுமே ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே கேட்டுட்டு இருப்பானே. அதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது, ஸோ எதுவுமே மாறல, நீ ஒழுங்காக உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு பிடிச்சி கத்தி வேற விட்டுருவான். அங்கே பார்த்தா நம்ம ஜோவா ஸ்டோர் ரூமில் போயிட்டு திங்ஸ் எடுக்கலான்னு போவாளே, பார்த்தா அந்த பல்பு வந்து விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஜியோனும் வந்துடுவான். என்னாச்சு நான் வேணா சரி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டவன், இல்லை இங்கே தான் நான் பல்ப் வச்சேன் விடு நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஷெல்ஃப் மேலே ஏறி எடுக்க பார்ப்பாளே. இவளுக்காக எட்டவே எட்டாது. பார்த்தா அங்கே இருக்க சுகர் பேக்கை பிடிச்சி இழுத்து விட்ருவா. அதுவா பிச்சுக்கிட்டு இவ தலைமலையே கொட்டிடும். ஜியோனா இதை பார்த்துட்டு செம்மையாக சிரிக்க ஆரம்பிச்சிருவான். எதுக்கு உனக்கு இந்த வேலை தேவையில்லாமல், நான் வந்து எடுத்துருப்பேன்ல வெவ்வேறு மேலெல்லாம் கொட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இவனை வந்து தட்டி விட்டுட்டு இருப்பானே. அதை வேற அவள் தொட்டு நக்கி பார்த்துட்டு, இது என்ன தெரியுமா சுகர் பவுட்ரு அப்படின்னு சொல்லிட்டு, ஜோ நான் உன்னை சொல்லட்டுமா நீ இப்போ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு அப்படியே ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பானே. அவளும் டே
கண்ணு மேலாம் இருக்குது கொஞ்சம் ஊதி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இவனுக்கா ஒரு மாதிரி ஆகிடும். சரி நம்ம ஃபீலிங்ஸை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நீயே தட்டி விட்டுக்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே விட்டுட்டு போயிடுவான். இங்கே கட் பண்ணால் டைவிங் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸோ கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. ஸோ கிம்மும் வந்து கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்க. பார்த்தா நம்ம ஜங்கும் வந்துடுறான் மாறு விஷயத்தில் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இவனை பார்த்த உடனே கிம்மா செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க. டென்ஷன் ஆகிட்டு ஆமாம் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து சீன் போட்டிருக்கேன், என்ன ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்களே. மேடம் மேடம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் எங்கள் ஸ்டூடெண்ட்டு, நான் இங்கே ஃபீஸ் கட்டியிருக்கேன், ஸோ நான் வந்து அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ என்ன ட்ரை பண்ணுறேன்னு தெரியுது, அது இந்த ஜென்மம் நடக்காதுன்னு கற்றுட்டு இவங்க பாட்டு உள்ளே போயிடுவாங்க. பார்க்கலாம் அதையும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக நின்றுட்டு இருப்பான் கிளாஸ் அட்டன் பண்ணணுன்னு. பார்த்தாங்க ஜோ வந்துடுவா. ஆமாம் நீங்கள் தானே ஜியானோட பிரதரு, நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. ஓ நீயும் இங்கே தான் ஜாயின் பண்ணிருக்கியா, வா நான் உன்னோட கிளாஸ்மேட் தான், வா நம்ம போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ஒன்றுமே புரியாது. செம்ம ஷாக் ஆகிடுவா. ஜங்கு வேறு எல்லா விஷயத்தையும் இவகிட்ட சொல்லிவிடுவார். சொல்லிவிட்டு ஆமாம் இதை யாருக்கும் சொல்லிடாதண்ணா, ஈவன் ஜியான் கிட்டே கூட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் யார்கிட்டே இதை சொல்ல மாட்டேன், ஜியான் கிட்டே கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ப்ராமிஸ் பண்ணுருவா. பார்த்தா அங்கே கிம்மும் வந்துடுவாங்க. ஆமாம் உங்கள் ஆள் அங்கே வராங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் காட்டுவாளே. வந்துட்டாங்க, சரி வா போய் கிளாஸ் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் அவங்களும் ஒன்று சேர்ந்துருவீங்க, இதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே நீயும் நானும் நிறைய பேசுவோன்னு நினைக்கிறேன், வா நம்ம போய் கிளாஸ் அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளாஸும் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா அங்கே எல்லாருமே வார்ம் அப் பண்ணிருப்பாங்க. ஜங்கு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நீங்கள் கேட்ச் பண்ணுற ஒவ்வொன்றுத்தையும் ஒரு பெஸ்ட்டு செஃப் கிட்ட கொடுத்து நான் சமைக்க சொல்கிறேன், அதேமாதிரி உங்களுக்கு ஷாம்பிங்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானே. பார்த்தா எல்லோரும் செம்ம ஹாப்பி ஆகிடுவாங்க. அதாவது நீங்கள் எல்லோரும் என்னை ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு வர வச்சிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே நான் 10 டைம்ஸ் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்த உடனே ஜோக்கா ஆமாம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல உங்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேறு கலாய்ப்பாளே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து எந்த டீச்சருக்கும் பிடிக்காமல் இருக்காதுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சமாளிச்சிருவார். பார்த்தா அங்கே மீடியா பர்சன்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் இவங்களாம் எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்பானே. ஆமாம் உங்களுக்கு தெரியாதான் நம்மளை டெய்லி ரெக்கார்ட் பண்ணி நம்ம டெலிவிஷனில் போடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். ஐயோ இவ தானே நம்ம இன்டர்வியூ எடுத்தா, இப்போ நான் வேறு இங்கே வந்து இதெல்லாம் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் இன்னும் ஊருக்கு கொளுத்திடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பட்டுன்னு திரும்பிடுவான். ஆஹா ஃபேஸை பார்க்கக்கூடாது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மாஸ்க்கை வேறு எடுத்து மாட்டிப்பான். ஓகே கண்ணு மட்டும் தெரியுது, இதை வச்சு கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைவிங் கீரை விட்டு எடுத்து மாட்டிக்க ஆரம்பிச்சிருவான். மாட்டிட்டு இவனும் அப்படியே திரும்புகிற டேரெக்ஷனில் அந்த கேமராமேனும் கேமராவை திருப்பிகிட்டே இருப்பான். சரி ஓகே அவரை விடுங்க, நீங்கள் மற்றவங்களெல்லாம் ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிம்மும் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறேன், நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவார் அப்படியே தண்ணியில் குதிச்சு. கிம்மும் சரியான காமெடி பீஸ்ன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் பார்த்தா இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மேருக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கையெல்லாம் அப்படியே உதிர ஆரம்பிக்கும். இவளுமா ஏன் இப்படி உதிருது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாளே. எல்லாரும் வர கண்டுபிடிச்சிருவாங்க. சரி ஓகே நீங்கள் நர்வஸ் ஆகாதீங்க, ரிலாக்ஸாகவே பேசுங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஜோ மட்டும் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பேச ஆரம்பிச்சிருவா. அதேமாதிரி கிளாஸும் முடியுது. சரி ஓகே எல்லோரும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புவாங்களே. பார்த்தா நம்ம ஜங்கு வெளில நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பான் நம்ம கிம்முக்காக. ஸோ 2 பேருமே பேசலாம்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்பாட்டுக்கு போவாங்களே. கிம்மும் வந்து ஆமாம் உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஆமாம் உனக்கு என் மேலே இருக்க கோவம் போகணுன்னா நான் என்ன பண்ணணும் சொல்லி தொலையேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். எனக்கு உன் மேலெலாம் ஒன்றும் கோவம் இல்லை, எனக்கு என் மேலே தான் கோவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்களே. இதை பார்த்தோன்னே ஆமாம் என்ன சொல்ல வர நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இல்லை நான் ஒரு நல்ல லைஃப்பை வாழ்ந்தேன், ஜஸ்ட்டு ஒரு செகண்டில் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கதையை அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களே. இவனுமா பயங்கர சோகமாக கேட்க ஆரம்பிச்சிருவான். நீ கவலைப்படாத, நானும் உன்னை அந்த மாதிரிலாம் விட்டுட்டு போயிட மாட்டேன், நீ என்னை நம்பி என் கூட வா அப்படின்னு சொன்னோடனே உன் கூட வந்து இருக்கிறது வந்து பெருமை தான், எனக்கு அது பெரிய கௌரவம் தான், பட் ஆனால் என்னால் அது முடியாது, நீயே என்னை ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டு போயிடுவேன்னு தோணுது, ஸோ நீ என்னோடது கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. நீ அப்படி சொல்லாத, நீ என்னோடது தான், நீ என்கிட்ட வந்து எவ்வளோ இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்க தெரியுமா, ஸோ நீ இங்கேருந்து யோசிக்கணும்னு சொல்லுவல, அதேமாதிரி இங்கேருந்து தானே கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதேமாதிரி நான் டெய்லி ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கேன், இப்போ வேணால் செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அவங்க கையை தூக்கி மூக்கு மேலே வச்சுப்பான். நான் என்ன மூச்சு விடாமல் இருக்கேன் ஒரு நிமிஷத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போதும் நீ மூச்சு விடு, ஏதாவது ஆக்கி தொலைய போதுன்னு சொல்லிட்டு இவங்களும் கையெடுக்க பார்ப்பாங்களே. பட்டுன்னு இவன் என்ன பண்ணுவான், கையை பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். கிம்முக்கா ஒன்றுமே புரியாது. பட்டுன்னு விலகி செவுள் மேலேயும் ஒன்று வச்சுருவாங்க. வச்ச உடனே இவனுக்கா ஒரு மாதிரி ஆகிடும். நீ என்னை ஆல்ரெடி ஏற்றுக்கிட்டேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீ இப்போ உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஏன் இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணல, உன்னோட ஃபீலிங்ஸை வெளில தான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கெஞ்சி கேட்பானே. ஆனால் அவங்களாம் முறைச்சி பார்த்துட்டு இதோட என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு ஏஞ்சி போக ஆரம்பிச்சிருவாங்க. இவனா பயங்கர ஃபீலிங்ஸில் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். அங்கே கட் பண்ணால் ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் மீடியா பர்சன்ஸோ நம்ம மேயரும் உட்காந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜோவா ஹாப்பியாக வந்துட்டு ஜியான் கிட்ட இவனுக்கு தெரியுமா நான் இன்றைக்கி இன்டர்வியூலாம் கொடுத்தேன்
டெலிவிஷனுக்கு டெலிகாஸ்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் சீன் போட்டிருப்பாரு. இல்லை எடிட்டில் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நோஸ் கட் பண்ணி விட்ருவான். யார் சொன்னா? நானும் மேயரும் ஒன்றா தான் இன்டர்வியூ கொடுத்தோம். ஸோ கட் பண்ண வாய்ப்பே இல்லை தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே இவன் செம்ம டென்ஷனையும் கத்த ஆரம்பிச்சிருவான். இப்போ உனக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் போயிடுவாள். பார்த்தா இங்கே சான் வந்துட்டு அங்கே பாடுறா இந்த மேயர் வந்து ஜோக்கு வந்து பயங்கரமாக ஃபேவர் பண்ணிருக்காரு. போகிற போக்க பார்த்தா இவங்க 2 பேரும் செட் ஆகிடுவாங்க போலியே. ஜோவும் இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிட்டு மிஸ்ஸஸ் மேயராக மாறிடுவா போலியே அப்படின்னு சொல்லிட்டு சானா ஏற்றி விட்டுட்டு இருப்பான். இவனுக்கு செம்ம கடுப்பாயிடும். அந்த டைம்னு பார்த்துட்டு இவனும் சேலட் கேட்பாள். அங்கே பாருப்பா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மேயர் வந்து சேலட் கேட்குறாங்க போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிவிடுவான். அதை வேறு அந்த ப்ரொடியூசர் வேறு கேட்டுருவார். இங்கே பார்த்தா நம்ம மேயர் வந்து ஜியான் கிட்ட வந்துட்டு பிஸ்னஸ் கார்டு ஒன்று கொடுப்பாரு. இது வந்து ப்ரொடியூசரோடது. அவங்க வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீ என்ன பண்ணி இந்த ஜோ கிட்ட கூட அவ ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஆமாம் இதை நீங்களே ஸ்ட்ரெயிட்டாக அவகிட்ட கொடுக்கலாமே இன்னும் சந்தோஷப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவானே. உனக்கே தெரியும் நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன்னு. உனக்கும் அது தெரியும். ஆல்ரெடி தெரிஞ்சுமே நீ கோஆப்ரேட் பண்ணாதனால அந்த நெக்லஸ் விஷயத்தில் எல்லாமே சொதப்பிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு ரிங்கு பிளான் பண்ணியிருக்கேன் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போனா கொஞ்சம் என் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரு. இவனுமா போகிற போக்க பார்த்தா மிஸ்ஸஸ் மேயராக மாறிடுவா போலியே அப்படின்னு வேற யோசிச்சு நின்றுட்டு இருப்போம். இங்கே கட் பண்ணால் நைட்டு தான் காட்டுறாங்க. ஜோவும் வந்துட்டு என்னடா கார்டு இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளையா. மேயர் தான் கொடுக்க சொன்னார் ஏதோ ப்ரொடியூசரோட கார்டா அப்படின்னு சொன்னோன்னே ஓஹோ இங்கே வந்து ஷூட் பண்ண போகிறாங்களே அவங்க கார்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பயங்கர எந்துவாக போயிட்டு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறியா என் கூட சேர்ந்து நம்ம இந்த ஷோவை வந்து பயங்கரமாக ரீச் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கா கோஆப்ரேட்டுன்ற வேர்டை கேட்டவொடனே செம்ம டென்ஷன் ஆகிடும். என்ன சும்மா ஆளுக்கு வந்து என்கிட்ட கோஆப்ரேட் பண்ணுன்னு கேட்டுன்னு இருக்கீங்க. நான் வந்து கோஆப்ரேட்லாம் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுவான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா அந்த புரோக்கர் அங்கிளும் வந்துட்டு தம்பி கொஞ்சம் என் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ண அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடும். ஏன் சும்மா கோஆப்ரேட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. எனக்கு அந்த வேர்டை கேட்டாலே கோவம் தான் வருதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். இல்லைப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து மேரேஜ் பண்ணிப்பாங்கல்ல. ஸோ நீயும் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை ஈஸியாக விற்றலாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீயும் சியோல் போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நான்லாம் விற்கலாம் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி ஓகே அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ண விரும்பல. எனக்கு டைம் ஆகுது. நான் போயிட்டு அந்த ஷோவை வேறு பார்க்கணும். அவங்க 2 பேரும் இன்டர்வியூ பண்ணதுன்னு சொல்லிட்டு நீயும் வரியான்னு கேட்பாள். எனக்கு நான்லாம் வரல நீங்களே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லிவிடு. பார்த்தா எல்லோரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. பார்த்தா நம்ம கிம்மும் பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிம்மு பேச ஸ்டார்ட் பண்ணது உடனே எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பியாகிடும். அந்த ஆண்டிங்களும் வந்து கிம்மு செம்மையாக பேசுகிறாலும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை தேடுவாங்க. பார்த்தா இவன் வந்துடுவான். இவன் வேறு ஒளிஞ்சிருந்து வேறு பார்த்துட்டு இருப்பான். கரெக்டாக இவன் வந்த டைமு இவங்க 2 பேரும் பேசுகிறது வேறு காட்ட ஆரம்பிச்சிருவாங்களாம். எல்லோரும் செம்ம பேராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு பார்த்துட்டு இருப்பாங்களே. கீழே பார்த்தா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மேயர்னு வேறு போட்டுருப்பாங்க. எல்லோரும் செம்ம ஷாக் ஆகிடுவாங்க. ஷாக் ஆகிட்டு அந்த அங்கிள் வேறு ஆமாம் நீங்கள் தான் இந்த மாதிரி போட சொன்னீங்களா மேயர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரு. மேயருக்கா தூக்கி வாரி போட்டுரும். ஐயோ நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவனுமா டேய் நடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு மேயரை மைண்ட் வாய்ஸில் திட்ட ஆரம்பிச்சிருவான். உடனே மேயருக்கு வேறு அவங்க அங்கிள் கால் பண்ணுறாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அங்கிள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த அங்கிளை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லிவிடுவாங்க 2 பேரையும். இவங்க 2 பேருமா வீட்டுக்கும் போயிடுவாங்க. நம்ம ஜோவா அல்பத்தனமா டீ நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிக்க பார்ப்பாளே. பார்த்தா சூடாக இருக்கும். எடுத்து அப்படியே வாயில் வச்சுன்னா ஐயோ சுட்டுடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கப்பை கீழே வச்சுருவா. இவள் பண்ணுறத பார்த்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்கா. நீ எனக்கு ஒரு 4 பேர பசங்களை மட்டும் பெற்று கொடுமா அப்படின்னு வேறு சொல்லுவார். ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அது ஒரு எரர் அவ்வளோதான் அப்படின்னு 2 பேரும் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அங்கிளுமா பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவார். அடப்போமா நான் என்னென்னவோ பிளான் பண்ணியிருந்தேன். நீங்கள் என்ன 2 பேரும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சப்புன்னு முடிச்சிட்டிங்க. சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வேறு அமுச்சு விட்ருவார். இந்த மேயருமா இவகிட்ட வந்துட்டு ஆமாம் அவங்கெல்லாம் வயசானவங்க நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் கன்வின்ஸ் பண்ணோன்னு. பட் ஆனால் நியூஸ்லலாம் இப்போ வந்ததுனால அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. நீ எதுவும் அதை பெருசாக எடுத்துக்காது. வயசானவங்களாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுவார். ஆமாம் நம்ம 2 பேரும் எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பார். என்ன மேயர் என்ன சொல்கிறீங்க எனக்கு யாரை பிடிக்கும்னு சொல்லிட்டு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே நான் சும்மா சொன்னேன் நீ உடனே சீரியஸாலாம் பதில் சொல்லி என்ன வேறு இன்சல்ட் பண்ணாத அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு அப்போ தான் ரிலீஃபாகவே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா ஜியான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த டிவிக்கே கால் பண்ணிவிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். ஆமாம் எப்படி நீங்கள் இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் இல்லை சார் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுவாங்களே. ஆமாம் உங்களுக்கு யார் சொன்னால் அவங்க 2 பேரும் மேரிட் ஒரு சிங்கிள் உமனை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே இல்லை சார் வாமன் குசி ரெஸ்டாரண்ட்டில் தான் யாரோ பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு என் ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கா பயங்கர ஷாக்காகி அப்படியே ஃபோனை கட் பண்ணுறான். அச்சோ நம்ம தானே வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அந்த மாதிரி சும்மா கலாய்க்கிறதுக்கு சொன்னோம். அதையும் விட்டு கேட்டுட்டு போயிட்டு இப்படி போட்டுட்டான். சரி நம்மளே அவங்க 2 பேருக்கும் மாஸ்டர் வேலை பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமா பயங்கர ஷாக்காகி அப்படியே இவனை திட்டிகிட்டு இருப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தென் பாய்.